கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவதூதர்களை பற்றி அறிந்திருக்கிறோம். ஏஞ்சல்ஸ். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் தனிமையாக இல்லை. நமக்கு நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் நமக்கு இருக்கிறார்கள். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நமக்கு பணிவிடை செய்வதற்காக தேவதூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். பல நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு விஷயம் இருக்கின்றதை நாம் தெரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொண்டும் அதை பயன்படுத்தாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாக நாம் கடந்து செல்கிறோம். இன்றைய நாம் பார்க்கக்கூடிய காரியம், தேவதூதர்களின் உதவியுடன் நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது அது எப்பேற்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 103 அதிகாரம் 20 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை சோஸ்திருங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய, அதை செய்யக்கூடியது தான் தேவதூதர்களுடைய வேலையாக இருக்குது. வசனத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள் சொல்லி போட்டிருக்கு. அதே வசனம் தமிழ் இந்தியன் ரிவைஸ்டு வெர்ஷன் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. அதில் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த வல்லமையுள்ளவர்களாகிய அவருடைய தூதர்களே, பலத்த வல்லமை உள்ளவர்களாகிய அவருடைய தூதர்கள். அப்போ பலத்த வல்லமை உள்ளவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. தேவதூதர்கள் நமக்கு இருக்காங்க. அவங்க வசனத்தை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி செயல்படுறவங்க தான் அந்த தூதர்கள். அவங்க பலத்த வல்லமை உள்ளவர்கள். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள்னா ஒரு பலத்த வல்லமை உள்ளவர்களாக இருக்காங்க. தமிழ் ஈஸி ரீடிங் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்குது. அதில் சொல்கிறது, தேவதூதர்களே கர்த்தரை துதியுங்கள், தேவதூதர்களாகிய நீங்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற வல்லமை வாய்ந்த வீரர்களாயிருவீர்கள். நீங்கள் தேவனுக்கு செவி கொடுத்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ வல்லமை வாய்ந்த வீரர்கள் என்று போடப்பட்டிருக்கு. வல்லமை வாய்ந்த வல்லமை உள்ளவர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இதுதான் தேவதூதர்களை பற்றி போடப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்காங்க உங்களுக்கு. அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் தேவதூதர்களை பணிவிடை செய்ய வைக்க வேண்டும் என்றால், நமக்கு உதவி செய்ய வைக்க வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை பேசுவது. நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் தேவைப்படும் பொழுது அந்த வார்த்தைகளை பேசும் பொழுது, ஒருவேளை நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், கடனில் இருக்கலாம் உங்களுக்கு. அப்போ அதற்கு ஏற்ற வசனங்கள், நோயிலிருந்து விடுதலை தரக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுது, அந்த வார்த்தையை, அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறனால நம்ம தானே பேசுகிறோம். ஆனால் நம்ம பேசுகிறது வேதத்தின் அடிப்படையில் வார்த்தை, வசனமாகிய வார்த்தை நம்ம பேசுகிறோம். அப்போ அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை வல்லமையுள்ள தேவதூதர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் நாம் எதற்காக நாம் பேசுகிறோமோ அந்த காரியத்தை செய்து கொடுக்குறது அவங்களோட வேலை. அப்போ ஏசாயா 55 அதிகாரம் 11 என்ன சொல்லுதுன்னா, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ நாம் செய்யக்கூடிய, பேசக்கூடிய வார்த்தைகள் அது வெறுமையாய் திரும்பாமல் அது அனுப்பின காரியமாக வாய்க்கும். அது வெறுமையாய் திரும்பாது அப்படின்னு வசனம் ஏசாயா 55:11 சொல்லுது. அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை வெளியில் போயிடுச்சு, வாயை விட்டு பிரிஞ்சிருச்சு, அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு பர்பஸ் இருக்குது. எதற்காக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோமோ, ஐ கமாண்ட் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நாம் சில காரியங்களை கட்டளையிடும்போது, தேவ வார்த்தையின் அடிப்படையில் கட்டளையிடும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாய் வாய்க்கும். உங்களுக்கு ஒருவேளை நோய்க்காக அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லலாம்.
பற்றாக்குறை இருக்கும்போது என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் குறையெல்லாம் கிறிஸ்துவுக்கு நிறைவாக்குவார் என்ற வார்த்தையை சொல்லலாம். அவரே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லலாம். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், நோய் நிட்டு விளக்குவேன், ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்ற வசனத்தை சொல்லலாம். ஏகப்பட்ட வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வார்த்தைகளை பேசும்பொழுது அதை செயல்படுத்துவது தான் அந்த தேவதூதர்களுடைய வேலை. இது யாருக்கு கொடுக்கப்படுது? இந்த தேவதூதர்களுடைய ஒர்க்கு நமக்கு. அதுக்கு எனக்கு நடக்குமா? அது பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நடக்கலாம், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்க்கு நடக்கலாம், அதுக்காகவே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, தியானம் பண்ணக்கூடிய ஆட்கள், எப்பொழுதும் தேவனோடு இணைந்திருக்கிற ஆட்கள், அவங்களுக்கு தான் அது செயல்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 1:14 சொல்லுது, ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடிய ஆள்னா, ஒருவேளை இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பணிவிடை ஆவிகள் கொடுக்கப்படுது. மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட்ஸ், அதான் ஏஞ்சலிக் ஸ்பிரிட்ஸ். பணிவிடை ஆவிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. யாருக்குன்னா, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு. நான் சுதந்திரத்திருக்கேன், நீங்களும் சுதந்திரத்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்கல, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, இப்பொழுது இயேசுவே ஆண்டவர், அவர் எனக்காக பிறந்தார், அவர் எனக்காக இறந்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் வாயில் சொன்னீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அவ்வளோதான். அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவன் இயேசு இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவதூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அந்த தேவதூதர்கள்ட்ட இருந்து நிறைய தேவதூதர்கள் பற்றி வேதாகமம் சொல்லுது. நிறைய இடத்துல தேவதூதர்கள் உதவி செய்து பெரிய பெரிய ஆபத்திலிருந்து விடுதலை கிடைத்த மாதிரி நாம் வாசிக்கிறோம். தானியேலை பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் சிங்க கெபியில் போட்டுறாங்க. அதுவும் பசியில் உள்ள ஒரு சிங்க கெபியில் தூக்கி தானியேலை போடுறாங்க. தானியேல் பார்த்தீங்கன்னா, he has got a relationship with God. தேவனோடு உறவு வைத்திருக்கிற ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்டவர். அப்போ அவருக்கு இந்த சிங்கத்தின் வாய் கட்டப்படுகிறது. அதுதான் தானியேல் 6:21 படிக்கிறேன். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவையோ உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்போ தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட, ஒரு பயங்கரமான சூழ்நிலை. சிங்க கெபியில் தூக்கி போடப்பட்டாச்சு. ஆனால் சிங்கம் சேதப்படுத்தலை. காரணம் தேவதூதரின் வேலை அங்கே நடக்குது. தேவதூதன் தேவன் அனுப்புகிறாரு, வாய்கள் கட்டப்படுது. அப்போ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்தான சூழ்நிலை, அப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னா இந்த தேவதூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். எத்தனையோ நேரங்கள் நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம், வாகனத்தில் போயிட்டு வந்துட்டுருக்கோம், பல இடங்களுக்கு நாம் போயிட்டு வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் தேவதூதர்கள் பலவிதமான ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்மை ஏற்கனவே தப்புவித்து கொண்டிருக்கிறார். நமக்கு பல காரியங்கள் நமக்கே தெரியாது. நமக்கு தெரியாமல் சில காரியங்கள் நம்மளுக்கு பின்பாக நடக்கக்கூடிய காரியம் தேவதூதர்கள் நம்ம செய்யக்கூடிய உதவிகள். நமக்கே தெரியாமல் சில காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு பலவிதமான நேரத்தில் கர்த்தர் உங்களை தேவதூதனை அனுப்பி உங்களை காப்பாற்றி இருக்கிறார், அந்த சேதத்திலிருந்து காப்பாற்றிருக்கிறார். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தால் சில காரியம் நடந்திருக்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்களே டிலே ஆகி அந்த இடத்துக்கு போகிறனால அந்த இடத்துலேருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கலாம். அந்த சோதனை அந்த சேதத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருப்பீர்கள். நிறைய நேரத்தில் அப்படி நமக்கு நடந்திருக்கும். எப்பவுமே ஒரே வழியாக போவோம். சில நேரங்களில் சில சூழ்நிலையினால் வேறு வழியில் நம்ம போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்.
அதற்கு காரணம் தேவதூதர்கள் நமக்கு உதவியாக இருந்து சில காரியங்கள் இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும் சொல்லி நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள், பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்போ நற்செய்திகள், மெசஞ்சர்ஸ், தே ஆர் மெசஞ்சர்ஸ், தே பிரிங் குட் நியூஸ். குட் நியூஸ் கொண்டு வரக்கூடியவங்க தேவதூதர்கள். அதுவும் தேவன் நமக்காக சில காரியங்களை முன்கூட்டியே அறிவிப்பதற்காக, என்ன நடக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லி நடக்க போகிற காரியத்தை முன்கூட்டியே அறிவிப்பதற்கு பார்த்தீங்கன்னா, இயேசு பிறப்பையும் அறிவித்தது தேவதூதர் மூலமாக தான். அதே மாதிரி இயேசு உயிர்த்தெழுதல் காரியங்களையும் அறிவித்தது தேவதூதர்கள் மூலமாக தான். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஏஞ்சல்ஸ் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு. லூக்கா 1:28 சொல்லுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே, அதாவது அவள்னா மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடைய இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால், அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாருங்க, நல்ல செய்திகள் சொல்கிறோம். கிருபை பெற்றவளே மரியாளே பயப்படாதே. அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்களுக்கும் தேவதூதர்கள் சொல்கிறாங்க, கிருபை பெற்றவர், ஹைலி ஃபேவர்ட், காட்ஸ் கிரேஸ் இஸ் ஆன் யூ, பயப்படாதே அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு இன்று கர்த்தர் இந்த காணொளி மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கிருபை, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதை நீங்கள் இன்றைக்கி இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்கள். ஹிஸ் கிரேஸ் இஸ் அப்பான் யூ. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹைலி ஃபேவர்ட். மேரியை பார்த்து சொல்கிற அதே வசனம் உங்களோடு இன்று கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்க, இயேசுவின் பிறப்பை அறிவிப்பது தேவதூதர்கள் தான். தேவதூதர்கள் மூலமாக தான் வருது. ஹைலி ஃபேவர்ட். அவங்க பார்த்தீங்கன்னா பயப்படாமல் இருக்கணும், சௌரியமாக இருக்கணும், உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள். அதுதான் தேவதூதருடைய வேலையாக இருக்குது உங்களுக்கு. அப்பேற்பட்ட தேவதூதர்களை நாமும் பெற்றிருக்கிறோம், நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும். ஐ ஹாவ் அ ஏஞ்சல் அசைன் டு மீ, ஏஞ்சல்ஸ் அசைன் டு மீ. பல நேரங்களில் பாருங்கள், நமக்கு பின்னாடி நிறைய ஏஞ்சல்ஸ் கூட்டமே இருக்குது. நம்ம தனியாக இருக்கலாம், ஒரு சின்ன கூட்டம் வச்சுருக்கலாம், அப்படி நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் பேர் தான் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கலாம். ஆனால் இந்த ஏஞ்சல்ஸ் மூலமாக, தேவதூதர்கள் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா பெரிதாக இருக்குது உங்களுக்கு. இவ்வளோ நீங்கள் நினைக்கலாம் உங்கள் கெப்பாசிட்டி இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கு. ஆனால் தேவனுடைய கெப்பாசிட்டி தேவதூதர்கள் மூலமாக, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் மூலமாக அது பெரிய காரியங்களே உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டாந்து சேர்க்கும் உங்களுக்கு. மத்தேயு 28 படிக்கிறேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இது தெரியும் உங்களுக்கு. இயேசு மரித்துட்டாரு, அவர் கல்லறையில் வச்சுருக்காங்க. 3ஆவது நாள் காலையில் நடக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த கல்லை புரட்டவே முடியாது. ஆனால் அந்த கல்லை சில காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாது. மரியாள் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த கல்லை புரட்டுவது யார் புரட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் வர்றாங்க. ஆனால் தேவதூதன் கல்லை புரட்டி போட்டு அது மேலே உட்கார்ந்துருக்கிறான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். பாருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி வந்தாலே அது உங்களுக்கு தேவதூதர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. பயப்பட தேவையில்லை. அந்த சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த நோயை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த கடன் பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த இல்லாமையை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த பெரிய தேவை உங்களுக்கு இருக்குது, எப்படி நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லி பார்த்து பயப்பட வேண்டாம்.
சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். பாருங்க, அவர் இயேசு, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த தேவனை முதலாவது இந்த உலகத்துக்கு அறிவிப்பது யாருன்னா தேவதூதர்கள். அவர் உலகத்துக்கு வரும்பொழுதும் தேவதூதர்கள் வந்து அதை அறிவிக்கிறாங்க. அவர் வந்து இஸ் ரிசன், மரித்தொழுந்து எழும்பினார் என்பதையும் இந்த தேவதூதர்கள் தான் உங்களுக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ நற்செய்திகளை நமக்கு கொண்டு வர தேவதூதர்கள். அப்போ நாம் அந்த கான்ஷியஸாக வந்து நமக்கு நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் நமக்கு எல்லா பணிவிடை செய்வாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து வார்த்தையின் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு கட்டளையிடலாம். உங்களுக்கு தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு உங்களால் இயலாமையில் இருக்கும் பொழுது சில காரியங்கள் என்னால் முடியல, ஆனால் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அப்படி கன்ஃபஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு, அது தேவனுடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு செயல்படுவது தேவனுடைய வேலை. அது வார்த்தையின் அடிப்படையிலே வேலை செய்யும். உங்களுக்கு இப்படி வசனத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசினா மட்டும்தான் அது வேலை செய்யும். உங்களுக்கு சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வசனத்தை பேசி தேவதூதர்கள் வேலை செய்வதற்காக நாம் செய்கிறோம் சில காரியங்கள். ஆனால் ஃபஸ்ட்டு கமாண்ட் நம்ம கொடுத்துட்றோம். பற்றாக்குறைக்காக நம்ம கொடுக்குறோம், ஒரு கடன் பிரச்சனைக்காக கொடுக்குறோம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் பலனை தரக்கூடிய தேவனுக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவை நிறைவாக்குவார்னு சொல்கிறவங்களுக்கு, குறைவுகள் நிறைவாக்கப்படும் என்ற நிச்சயம் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வாசனத்தை நம்ம பேசுகிறோம், ஜெபிக்கும்போது பேசுகிறோம், சண்டே பேசுகிறோம். ஆனால் அந்த வாரத்தில் கடந்து போடும்போது நாம் ஒரு வேளை சூழ்நிலையை பார்த்து இவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய குறைகள் இருக்குது, சமீபத்தில் சில காரியங்கள் நான் செய்து முடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை பயந்து சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, முதல்ல நம்ம கொடுத்த அந்த கமாண்ட், அந்த தேவதூதர்களுக்கு கொடுத்த என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறையெல்லாம் கிறிஸ்துவுக்கான சொன்ன காரியம் வந்து கேன்சல் ஆயிரும். சூழ்நிலையை பார்த்து பேசின காரியம் வந்து அங்கே ஆக்டிவேட் ஆகிரும் உங்களுக்கு. அப்போ எதை பேசுகிறோமோ அதை வந்து நம்ம வந்து அது நடக்கிற வரைக்கும் அதே வார்த்தையை நாம் பேசுகிறதா இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்மளுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்காததுக்கு ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். உங்களுக்கு நமக்கு பைபிள் வசனம் தெரியும், வார்த்தையை பற்றி நல்லா தெரியும், ஆனால் பேசியிருப்போம், ஜெபித்திருப்போம், பதில் கிடைப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலைகளை பேசுகிறவர்களாகிருவோம் உங்களுக்கு. அப்போ நம்ம அந்த முதலாவது அனுப்பின காரியம் வார்த்தையை பேசி அது வெறுமையாய் திரும்பாமல் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தை என்ன, அது கேன்சல் ஆகி இப்போ பேசுகிறோம்ல, கடைசியாக பேசுகிறோம்ல லேட்டஸ்ட்டாக, அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு. ரெண்டு விதமான ஃபோர்ஸ் வந்து நம்ம பேசக்கூடியதை கேட்டுக்கொண்டு, ஒன்று வந்து ஏஞ்சலிக் ஃபோர்ஸ், தேவன் தூதர்கள், இன்னொன்று டிமானிக் ஃபோர்ஸஸ். அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது நெகட்டிவாக பேசுனீங்கன்னா, எப்படி தேவதூதர்கள் வந்து பாசிட்டிவாக பேசி வார்த்தையை பேசும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துதோ, அதே மாதிரி இல்லாமையை, பற்றாக்குறையை, அதை மேன்மைப்படுத்தி எனக்கு என்ன நடக்குமோ பயந்த காரியங்களை பற்றி நம்ம பேசும் பொழுது, வார்த்தையின் மூலமாக பேசும்போது அதை எடுத்து அப்படியே செயல்படுத்துகிறோம். பயந்த காரியம் அப்படியே வந்ததுன்னு சொல்லி யோபு வந்து சொல்வார். பல செய்திகள் கேட்கும் பொழுது பிள்ளைகள்லாம் இறந்து போயிட்டாங்க, எல்லாம் அழிந்து போயிடுச்சின்னு சொல்லும்போது அவர் வார்த்தை சொல்வார், பயந்த காரியம் அப்படியே நேரிட்டது. அப்போ அந்த காரியத்திற்காக அவர் பயந்துருக்கான்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள பயம் இருக்குது, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் ஒருவேளை பயந்தீங்கன்னா, விசுவாசத்திலேருந்து விலகி வார்த்தையிலேருந்து விலகி நம்ம பயந்தோம் அப்படின்னா அந்த காரியம் அப்படியே வந்து நடந்துடும் உங்களுக்கு. அப்போ வார்த்தையை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பல இடத்துல நம்ம வந்து தேவதூதர்கள் செஞ்ச காரியங்கள் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு லோத்து குடும்பத்தார் வந்து ஒரு அழிவுலேருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு காரியம்.
தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க, கர்த்தர் அந்த 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 ஊரை வந்து அழிக்க போகிறாரு, இங்கேருந்து ஓடி போயிருங்க, அந்த மலையில் போய் அங்கே போயிருங்க அப்படி சொல்கிறாங்க. முன்னெச்சரிக்கையாக நமக்கு சில காரியங்கள் சொல்லப்படும் தேவதூதர் மூலமாக. நாம் அதை கரெக்டாக கவனித்து அந்த காரியத்தை வந்து நம்ம செய்யணும். ஆனால் லோத்து குடும்பத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லோத்தின் மனைவி திரும்பி பார்க்காமல் ஓடிப்போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க திரும்பி பார்க்குறாங்க, அந்த அழிவை சந்திக்கிறார்கள். இன்னொரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டிய, தேவதூதர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த காரியத்தை நம்ம வந்து கேட்கணும், அதை நம்பணும். சகரியாட்ட தேவதூதர்கள் பேசுகிறார், உனக்கு ஒரு பிள்ளை பெறுன்னு சொல்கிறார். காப்ரியேல் பேசுகிறார், தேவதூதன் பேசுகிறார். இதை எதனால் அறிவேன் அப்படின்றாரு. அதுக்கு நான் காப்ரியேல், தேவதூதன் காப்ரியேல் அப்படின்னு திருப்பி அவர் அழுத்தம் திருத்தமாக தேவதூதன் சொல்கிறாருங்க. ஐ ஆம் காப்ரியேல் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதன் சொல்கிறார் உங்களுக்கு. ஆனால் அதை வந்து அவர் விசுவாசிக்கலை, அதை நம்பலை. அதனால் அந்த காரியம் நடக்கும் வரைக்கும் நீ பேசாமல் இருப்பேன்னு சொல்லி அங்கே ஒரு கட்டளை போட்டுட்டு போயிடுறாரு உங்களுக்கு. காரணம், அவர் பேச விட்டுருந்தார் அப்படின்னா அவர் அந்த வார்த்தையை விட்டுட்டு இது எப்படி நடக்குமோ, எப்படி சாத்தியமோ, ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நெகட்டிவாக அடுத்தாள்கிட்ட பேசி அந்த காரியம் நடக்க விடாமல் பண்ணிடுவார். அதனால தான் அவர் பேச விடாமல் அந்த தேவதூதன் வந்து வாயை மூடவை பேச முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் அந்த காரியம் நடக்க வரைக்கும் நீ பேசாத அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறார் உங்களுக்கு. இது நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தடவை தேவதூதர்கள் நம்ம சில காரியங்கள் சொல்லியிருப்பாங்க. எப்படி லோத்தின் மனைவி வந்து அதை கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்து அந்த அழிவுக்கு உட்பட்டாலோ, அதே போல் நாமும் சில நேரங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நடந்திருந்த சில காரியங்கள் ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபீட்பேக்காக ரிவர்ஸாக யோசித்தீங்க அப்படின்னா, சில காரியத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கீங்க, அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒருவேளை நாம் வந்து தேவதூதர்கள் கட்டளையை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க, கண்டிப்பாக எச்சரிக்கை, அதை நம்ம மீறியிருப்போம். அப்போ நான் என்ன செய்யணும் இப்போ அப்படின்னா, அந்த மாதிரி அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக அந்த காரியங்களை கழுவி பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலையாகி இயேசு இடத்துல மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வார்த்தை, நம்ம பேசிய வார்த்தை, அது வந்து அதை கேன்சல் பண்ணி மீண்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வார்த்தையை பேசணும். வேத வசனத்தில் உள்ள வசனத்தை பேசணும். ஒருவேளை நெகட்டிவாக ஒருவேளை பேசியிருக்கேன், ஐயோ நம்ம தெரியாமல் பேசிட்டேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ மீண்டும் வார்த்தையை எடுத்து பேசுங்க. இது இப்போ கடைசியாக பேசின நெகட்டிவான விஷயங்கள், அழிவுக்கு ஏதுவான விஷயங்கள், பயத்துக்கு ஏதுவான விஷயங்கள் எல்லாம் கேன்சல் ஆகி, நீ பயப்படாத இருப்பாய், திகையாதே, நானே உன் தேவன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், நீ கெட்டு போவதில்லை, நானே விடுதலையின் தேவன், நானே பரிகாரியான கர்த்தர், ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். ஒருவேளை தோல்வியில் இருக்கீங்கன்னா ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஜெகோவா நிசியாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு. அப்பேற்பட்ட தேவ வார்த்தையை நோக்கி பாருங்கள். அந்த பழைய காரியங்கள் நீங்கள் நெகட்டிவாக பேசியிருக்கலாம், இல்லாமல் பேசியிருக்கலாம், பிசாசுக்கு ஒத்த வார்த்தைகளை பேசியிருக்கலாம், அது கேன்சல் ஆகி யூ வில் ஹேவ் திஸ். அப்போ கர்த்தர் உங்களுக்கு தேவதூதர்களை கொடுத்திருக்கலாம். நீங்கள் விசுவாசித்து மூலமாக நீங்கள் பெற்ற அந்த தேவதூதரின் ஆவி, மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட்ஸை வந்து தினமும் பயன்படுத்துகிறவர்களா இருங்க. தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் பயன்படுத்துகிறவா இருங்க. ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, கர்த்தாவே, தேவதூதர்களின் உதவி எங்களுக்கு கிடைத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பேச கிருபை செய்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவதூதர்களை அனுப்புகிறீங்க கர்த்தாவே. இதை பார்க்குற அனைவரும் சுகம் பெறுவார்களாக கர்த்தாவே. எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் கர்த்தாவே, கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் கர்த்தாவே, லிவர், லங்ஸ், என்ன ஒரு பிரச்சனை, நீயே உருவாக்கிய தேவன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. இப்பொழுதே நீ சுகத்தை கொடுத்திருக்கா நன்றி கர்த்தாவே. அந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்திருக்கா நன்றி. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற தேவன், அந்த நாலேஜ் கர்த்தாவே,
அந்த வேலை ஸ்தலத்தில், தொழில் இடத்துல, செய்யக்கூடிய இடத்துல கர்த்தாவே வெற்றி கிடைக்க நீ கிருபை செய்வதற்காக நன்றி. நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கா நன்றி, கடனிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கா நன்றி, உறவுகள் பிரிந்திருந்தால் அது சேருவதற்காக நன்றி. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் நீங்கள் கடந்து போய்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவதூதர்கள் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தாவே, இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை, கர்த்தாவே இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனை நோக்கி பாருங்கள், இயேசுவை ஆண்டவரின் அறிக்கை செய்யுங்கள். தேவ உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு முடியாத காரியங்கள் முடியும். இட் இஸ் பாசிபிள். ஒருவேளை உங்களுக்கு தனியாக முடியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு முடித்து கொடுப்பார். அன்றைக்கு சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது போல உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லார் வாய்களும் கட்டப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.